அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி 2025 இந்த எக்ஸாமில் எப்படி பண்ணாக்க சக்ஸஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணாக்க சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ்க்கு நிறைய சீக்ரெட் இருக்குது. ஆனால் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்னாக்கா ஒரு சில சக்ஸஸ் ஃபார்முலா இருக்குது. அந்த சக்ஸஸ் ஃபார்முலா யாரெல்லாம் பண்ணால் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஸோ அவங்க பண்ணாக்க நிச்சயமாக பண்ணாக்க வெற்றி பெறலாம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, படிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நம்மளுடைய அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதவே நமக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி எந்த அவேர்னஸுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியணும். அப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நமக்கு எவ்வளோ மார்க் டோட்டலாக இருக்குது. இப்போ பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இதில் பண்ணாக்கா ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். இது செப்பரேட். இது பாஸ் பண்ணால் தான் மேஜர் பேப்பரே பண்ணால் கரெக்ஷன் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் தமிழ் தகுதி தேர்வில் ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவேன், நான் படிக்காமே பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணாக்கா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வும் இம்பார்ட்டன்ட். ஸோ எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி லாஸ்ட்டு சாட்டர்டே நமக்கு இது நடந்தது, குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. அதில் தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் ஸ்கோரிங் டெஸ்ட்டுடைய கீ ஆன்சர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்பாங்களா அப்படின்ற அளவுக்கு கொஷின் இருந்தது. சரிங்களா? ஸோ அதை வச்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சு முடிச்சிருவாங்க. அப்போது தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணல அப்படின்னாவே நம்ம பண்ணாக்கா இவ்வளோ நாள் படித்தது, இதுக்கப்புறம் படிக்க போகிறது எல்லாமே பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நம்முடைய 150 மார்க். இந்த 150 மார்க்கில் மேஜர் 110 மார்க்கு, எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே 30 மார்க்கு, எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க்கு, ஜிகே 10 மார்க். இப்போ டோட்டலாக பண்ணாங்க 150 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நிறைய பேர் பண்ணால் நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் பண்ணாக்கா ஒரு 4 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்றவங்க பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக். நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறும் இதோ மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? அந்த மேஜர் 110 மார்க்கை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த எஜுகேஷன் சைக்காலஜி பக்கமோ இல்லை பண்ணாக்கா ஜிகே பக்கமோ போகவே மாட்டோம். சரிங்களா? ஏன்னா ஒருத்தர் பண்ணாக்கா என்னதான் பண்ணாக்கா நம்ம மேஜரில் ஃபுல்லாக பண்ணாக்கா ஃபோக்கஸ்டாக படித்தாலையும் நம்மளால் எவ்வளோ மார்க் தான் எடுக்க முடியும்னா 80 to 90 மார்க் தான் எடுக்க முடியும். அப்போது 80 to 90 மார்க்கை வச்சுக்கிட்டு நம்மளால் பண்ணாக்கா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர முடியுமானா கண்டிப்பாக வர முடியாது. அப்போ எவ்வளோ மார்க் நமக்கு பண்ணாக்கா டிஃபிஷியன்சியாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா, இப்போ 80 மார்க் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு 20 மார்க் எடுத்திங்கன்னா 100 மார்க் ஆல்மோஸ்ட் பண்ணாக்கா போஸ்டிங் கன்ஃபார்ம். இப்போ 90 எடுக்கிறீங்கன்னா இன்னொரு 10 எடுக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு 20 எடுக்கிறீங்கன்னாக்கா 110 மார்க் ஆல்மோஸ்ட் நீங்கள் பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க். சரிங்களா? அப்போ அந்த 20 மார்க் அப்படின்றது எங்கே சார் குறையுது அப்படின்னா உங்களுடைய இந்த 40 மார்க்கில் குறையுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க்கு ப்ளஸ் ஜிகே 10 மார்க்கு வெரி வெரி எசென்ஷியல். யார் ஒருத்தர் பண்ணாக்கா நீங்கள் மேஜருக்கும் ஃபுல்லாக பண்ணாக்கா டைம் கொடுத்து அட் த சேம் டைம் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேக்கும் டைம் கொடுத்து படிக்கிறீங்களோ அவங்க வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு டவுட் வரும், சார் நான் நிறைய படிக்கிறேன் சார் எஜுகேஷன் சைக்காலஜி, ஆனால் பண்ணால் எங்கேருந்து வருதுன்னே தெரில சார். நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எங்கேருந்து வருது அப்படின்னு தெரில அப்படின்னு விட்டுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சிலபஸில் எங்கே என்ன வேர்டு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா மல்டி ஃபேக்டர் தியரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மல்டி ஃபேக்டர் தியரியை பற்றி ஃபுல்லாக தரோவாக படிக்கணும். படிச்சுட்டு அது ரிலேட்டடாக வேறு எங்கே இருக்குது, நம்ம என்ன புக்கு வச்சுட்ருக்கோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மக்கிட்ட பண்ணாக்கா வெறும் நாகராஜன் ஆத்தர் புக்கு தான் இருக்குது அப்படின்னா அது போதுமானா கண்டிப்பாக போதாது. அப்போ எங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்கன்னு அதை தெரியாமே படிச்சுட்ருக்குறோம். சரிங்களா? அப்போது எஸ்கே மங்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, சந்தானம் ஆத்தர் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ப்ளஸ் நம்மக்கிட்ட இருக்கிற நாகராஜன். இது 3 புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். சரி, இந்த 3 புக்கும் ரெஃபர் பண்ணால் எவ்வளோ கொஷின்ஸ் சார் வரும்னா நமக்கு 15 கொஷின்ஸ் வரும்.
சைக்காலஜிக்கு டோட்டலாக எவ்வளோ கொஷின் சொன்னோம்? 30 கொஷின்ஸ். ஆனால் அங்கே டாபிக் பாருங்கள், எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷன் ப்ளஸ் சைக்காலஜி. அப்போ சைக்காலஜி மட்டும்தான் இந்த எஸ்கே மங்களாக இருக்கட்டும், நாகராஜனாக இருக்கட்டும், சந்தான மாத்திர புக்காக இருக்கட்டும், எல்லாமே. சரிங்களா? அப்போ அது இல்லாமல் பேலன்ஸ் 50 கொஷின்ஸ் எங்கேருந்து சார் வரும்னா எஜுகேஷன் மெத்தடாலஜிலேருந்து வரும். அப்போ கரிக்குலம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா அந்த அது நிறைய வந்து பார்த்தாக்கா கல்வியாளர்கள் இருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி எல்லாம் படிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்னன்றதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்து பார்த்தாக்கா அந்த சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ நான் இன்றைக்கி சொல்லக்கூடியது சிம்பிளாக என்னென்னா, நீங்கள் வெறும் மேஜர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பர்டிகுலராக அதில் இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஜிகேக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஜிகே எங்கே படிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ முன்னாடி இருக்கிற சிலபஸாவது வந்து பார்த்தாக்கா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது ஜிகேவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போது நியூவாக கொடுத்துக்கிற சிலபஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நிறைய வந்து பார்த்தாக்கா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துட்ருப்பாங்க. ஈவன் வந்து பார்த்தாக்கா நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி கூட வந்து பார்த்தாக்கா சிலபஸ் வந்து பார்த்தாக்கா கிளியராக இருக்குது. ஸோ இவங்கள பற்றி அது மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜிகேயில் எங்கெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாக்கா 6th to 10th வரைக்கும், முடிஞ்சால் 11th 12th இதுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ டெல்லி சுல்தானியர்கள் 6th to 12th வரைக்கும் எந்தெந்த புக்கிலலாம் இருக்குது, சரிங்களா? அந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிடணும். அடுத்தது வந்து பார்த்தாக்கா மராத்தியர்கள், அதே மாதிரி 6th to 12th வரைக்கும் மராத்தியர்களை பற்றி எங்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஜிகே கவர் ஆகிடும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் பார்த்தோன்னா அவேர்னஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கேம்ஸை பற்றி படித்தா போதும், அதுவே அதிகம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேடி படிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 hours படிக்கிறதா வச்சுப்போம். அதில் வந்து பார்த்தாக்கா ஒரு 6 hours வந்து பார்த்தாக்கா மேஜருக்காகவும், சரிங்களா, 1 hour வந்து பார்த்தாக்கா 2 hours வந்து பார்த்தாக்கா எஜுகேஷன் சைக்காலஜிக்காகவும், ப்ளஸ் வந்து பார்த்தாக்கா 1 hour வந்து பார்த்தாக்கா ஜிகேக்காகவும், 1 hour வந்து பார்த்தாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்காகவும் படிக்கணும். ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னாக்கா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தாக்கா மார்க் வரும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தாக்கா இன்றைக்கி நான் சொன்னேன் அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025க்கான சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.